நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா அப்படி பாக்குற? ஏன் உன்னை நான் பார்க்க கூடாதா? பாரு பாரு, உனக்கு என்ன பிடிக்குமா சுபா? பிடிக்காம தான் எகிரி குதிச்சு கல்யாணம் பண்ணனா? அப்போ ஓகே. இப்பவும் பிடிக்குமா? பிடிக்காதுன்னு சொன்னா என்ன பண்ண போற? அப்போ உனக்கு இப்போ பிடிக்கல. ஆரம்பிக்காத அசோக், எப்பவும் பிடிக்கும். என்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்கியா? நிறைய சொல்லிருக்கேன். நீ தத்திடா, கண்டுபிடிச்சதே இல்ல. சீரியஸாக கேட்குறேன் சுபா, விளையாடாத. என்னாச்சு உனக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி, அந்த ஏரியாவில் ஏதாவது பொய் சொல்லியிருக்கியா? ஞாபகம் இல்ல. சீரியஸாக பேசுறியா சுபா? வெட்டியா உட்காந்து குவெஸ்டின் பண்ணாம வேலைக்கு எங்கேயாவது ஜாயின் பண்ற வழிய பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்தா சரி. சுபா, பாரதி ஆள் எப்படி? வேலை இல்லைன்னா இப்படிதான் வெட்டியா ஆராய்ச்சி பண்ண தோணும். இவ பெரிய பிஸி, பதில் சொல்றீ இப்போ. எத்தனை தடவை சொல்றது அசோக், அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ரொம்ப நல்லவன், போதுமா? இப்போ அவன் கொஞ்சம் பந்தா பண்ணுற மாதிரி இல்லை? ஹேய் லூசா நீ! பாரதி எப்ப பந்தா பண்ணா? நீதான் அப்படி. உன் அத்தை பையனாச்சே, நீ அப்படி தான் சொல்லுவ. அவர் இப்போ வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள வர ஆயிட்டாரு. கொஞ்சம் திமிரு வந்த மாதிரி தான் இருக்கு. நோ வே அசோக், பாரதிக்கு இந்த திமிரு ஈகோலாம் சான்ஸே இல்ல. ஏதோ காந்தி ரேஞ்சுக்கு பேசுற. ஆமா அப்படிதான். பாரதி மாதிரி பண விஷயத்துல கரெக்டான ஆளை நீ பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் மத்தவங்க மேல அவன் வச்சிருக்க அஃபெக்ஷன், கேர் எல்லாமே. அப்புறம் அவன் பொய் சொல்ல மாட்டான். நீ சொன்ன ஈகோ அவன் கிட்ட கூட போகாது. சும்மா ஜெலஸ்ல ஏதாவது பேசாத. ஜலசா எனக்கா? பாரதி கிட்டே? நல்ல ஜோக். இல்லனா எதுக்காக அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? சோ பாரதி போய் சொல்ல மாட்டான். ஆமா. ஹேய், சொல்ல மறந்துட்டேன். நந்தினி கால் பண்ணியிருந்தா. எந்த நந்தினி? அதான் நம்ம HR. ஓ, இன்னும் முடியலையா உங்க லவ் ஸ்டோரி? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன், கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. என்ன பண்றது? உத வாங்க போற அசோக் நீ. அவ தான் அப்படி சொன்னா, நான் மாட்டேன்னு சொல்றேன். எனக்கு நீ இருக்கும் போது அவ எதுக்கு? நடிக்காத ஓவரா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? நீ எங்கெங்கெல்லாம் விட்டு போட்டேன்தான். எப்படி தெரியும்? நான் சொல்லிதானே. ஆமா, வேற எப்படி? பார் சுபா, பழைய லவ் ஸ்டோரிலாம் கூட ஒய்ஃபுக்கு சொல்றேன்னா அப்ப நான் எவ்வளவு நல்லவன் பாரு. பெருமைதான். நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா சுபா? என்ன கேள்வி இது? அதான் உன்னை பண்ணனே. என்ன தவிர எனக்கே நந்தினி ராதிகான்னு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சு. உனக்கு ஒன்று கூட வரல? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அசோக்? இல்லை சுபா, இப்போ லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. எல்லாரும் ஆஃபீஸில் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ 3 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுற, ஸ்மார்ட்டாக வேற இருக்க. ஒருத்தர் கூட அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணல? எதுக்குடா காலையிலேயே இந்த வெட்டி பஞ்சாயத்து? நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாம் மறைக்காம சொல்கிறேன்ல, நீயே சொல்ல. எனக்கு அப்படிலாம் யார் மேலேயும் இம்ப்ரெஷன் வரல, போதுமா? உனக்கு வரல, ஓகே. ஓ மேலே யாருக்காவது? நீ யோசிக்கிறத பார்த்தா இருந்திருக்கு. இப்ப எதுக்கு அசோக் இதெல்லாம்? பேசாம இரு. சும்மா சொல்லு சுபா, நான் ஏதோ நினைச்சுக்க மாட்டேன். ஆமா இருந்தது. என் மேல ஒருத்தனுக்கு லவ் இருந்தது. பட் அப்படிலாம் எனக்கு ஒரு ஐடியா இல்லைன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், போதுமா? நம்ம ஆஃபீஸ்லயா? ஆமா. அதே யாரு சுபா, எனக்கு தெரியாம? அதெல்லாம் வேண்டாம் அசோக், என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு அப்படிலாம் ஐடியா இல்லைன்னு சொன்னேன்ல, அதை தான் அவருக்கும் சொன்னேன். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான், இதோட விட்டுடு ப்ளீஸ். நான் வரேன். என்னடா பாரதி இங்க உட்கார்ந்திருக்க?
சும்மா தான் மாமா. சரி உட்காரு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. டேய் உட்கார்றா. சரிங்க மாமா. அப்புறம் சொல்றா பாரதி, என்ன நடக்குது நாட்டில்? ஏதோ ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி கேட்குறீங்க. டேய் நீ எப்படா இருக்க? மகா எப்படி இருக்கா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். ஜனனி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா மாமா. என்னடா சொல்றா அவ? புரியல, என்ன கேட்குறீங்க? இல்லடா, உங்ககிட்ட தானே அவ நிறைய பேசுவா, அதான் கேட்குறேன். என்ன சொல்றா அவ? ஒன்றும் சொல்லலையே மாமா. அது என்னன்னு தெரியலடா. வீட்டில் யாருக்கும் பயப்பட மாட்டா. எனக்கும் அவளுக்கும் 7ஆம் பொருத்தம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. உன்கிட்ட தான்டா அவ எல்லாத்தையும் சொல்றா. இப்போ கொஞ்ச நாளாவே அவ சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கா. அதான் உன்கிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்டேன். இல்லை மாமா, என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவ சரியா இல்லைங்கிறதாவது தெரியுமா உனக்கு? தெரியல மாமா, நான் கவனிக்கல. நல்ல ஆள்டா நீ. உனக்கு கல்யாணம் ஆனதும் அவளை கவனிக்கிறத மறந்துட்டியா? அவ யாரையோ லவ் பண்றாடா. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி சொல்றீங்க? அவ கொஞ்ச நாளாவே சரியில்லைடா. ஆமா லவ் பண்றேன்னு என்கிட்டயே ஒத்துக்கிட்டா. என்னடா எனக்கே சொல்லிட்டா, உன்கிட்ட சொல்ல? இல்லை மாமா, என்கிட்ட எதுவும் சொல்லலை. சரியா போச்சு போ. அவ யாரையோ லவ் பண்றா. அந்த பையனோட அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. அது என்னன்னு தான்டா தெரியல. டேய் கொஞ்சம் கேட்டு சொல்றா. நான் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ கொஞ்சம் கேட்டு சொல்லு. இன்னொன்னு தெரியுமா, அவ ஆபீஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வர கேட்டிருக்கா. எனக்கு எதுவுமே தெரியல மாமா. ஜனனிக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லடா. பிடிவாதமா எல்லாத்தையும் அவளே பண்ணிக்குவா. அவ இப்ப பிரச்சனையில இருக்கிறத பார்க்க முடியலடா. பையன் யாரு, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுடா. எதுவா இருந்தாலும் சரி பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படி நான் பண்ணாதான் அவளுக்கு அப்பாவா ஏதாவது செஞ்சோன்னு ஒரு சின்ன திருப்தியாவது எனக்கு கிடைக்கும். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்குறியா இல்லையா? கேட்டுக்கிட்டு தான் மாமா இருக்கேன். அவ டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வாங்கிட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. பிடிவாதமா அவ போனாலும் போயிடுவா. அதுக்கு முன்னாடி சரி பண்ணணும்டா. என்னன்னு கேட்டு சொல்லு. சரி மாமா, பேசுறேன். சரிடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி,
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சொல்லு. உன் வாய்ஸ் அப்படி கேட்டு உன்கிட்ட ஃபோனில் பேசி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்லு பாரதி. உனக்கு ஃபோன் பண்ண ஏதாவது ரீசன் வேணுமா என்ன? ஜனனி? சொல்லு. இல்லை, இருக்கியான்னு பார்த்தேன். என்ன அவாய்ட் பண்ணுறியா ஜனனி? இல்லையே. அப்போ ஏன் பேசவே மாட்டேங்கிற? என்ன பேசணும்? முன்னெல்லாம் ஃபோன் பண்ணா எவ்வளவோ பேசுவ. என்னாச்சு ஜனனி? சொல்லு பாரதி. பேசு, ஏதாவது பேசு ஜனனி. உன்கிட்ட பேச வேற ஒன்றும் இல்லை பாரதி. ஜனனி ஜனனி ஃபோன் வச்சிடா ஜனனி. இருக்கியா? நம்ம மீட் பண்ண முடியுமா? என்ன? உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு ஜனனி. எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்ற? ஏன் திரும்ப திரும்ப காம்ப்ளிகேட் பண்ற பாரதி? வேற எதுவும் கேட்க மாட்டேன். சும்மா ஒரு தடவை உன்னை பார்க்கணும், அவ்வளோதான். சத்தியமா கூட பேசக்கூட மாட்டேன். சரி, இப்போ எங்க இருக்க? பார்க்கில் தான் இருக்கேன். சரி, வெயிட் பண்ண, நான் வரேன். ஏய், உண்மையாவா சொல்ற? ஆமா. இப்படி கேட்டா திட்டுவேன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஜனனி. சொல்லு பாரதி, என்ன பேசணும்? சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு. நான் யார் உனக்கு? என்ன எதுக்காக நீ பார்க்கணும்? என்ன சின்ன இப்படி கேட்குற? நமக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? என்ன இருக்கு நமக்குள்ள? இதை பாரு பாரதி, நீ என்ன லவ் பண்ண, நானும் உன்னை லவ் பண்ணேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம், முடியல. உனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நமக்குள்ள என்ன இருக்கு? அவ்வளோதானா? நமக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. நீ மகாவோட ஹஸ்பண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு நமக்குள்ள. நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு கேக்குற. முன்ன பேசுற மாதிரி இப்ப பேச மாட்டியான்னு கேக்குற. முன்னாடி நம்ம பேசினதெல்லாம் இப்ப பேச முடியுமா சொல்லு? உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், நீ நம்பினாலும் நம்பலனாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி சும்மா பண்ணேன்னு சொல்றது, வெளியே மீட் பண்ணலாமான்னு கேட்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ. ஜனனி, நீ எப்படிலாம் பேசுற? என்னால நம்பவே முடியல ஜனனி. என்னால ஒன்ன மாதிரி நடக்காத ஒன்னு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பாரதி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ மட்டும் இல்லை என் லைஃப். லவ் பண்ண 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியாம பிரிஞ்சு போயிட்டா. திரும்பி பேசவே கூடாதான்னு கேட்டா பேசலாம், ஆனா முன்ன மாதிரி பேச முடியாது, பேசவும் கூடாது. இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெளிவா இருக்கணும் பாரதி, இல்லைன்னா எல்லாருக்குமே கஷ்டம். நீ மகாவோட ஹஸ்பண்ட், மகா எனக்கு சிஸ்டர். நம்ம வீட்ல பாக்குறோம், ஹாய் பாய் சொல்றோம், சேர்ந்து சாப்பிடலாம், அவ்வளவுதான் நமக்குள்ள. இனி இதுக்கு மேல பேசுறதுக்கும் ஷேர் பண்றதுக்கு கூட ஒண்ணும் இல்லை நமக்குள்ள. என்ன பேசாம நிக்கிற? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எவ்வளவு ஈஸியா சொல்ற எல்லாத்தையும். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படிதான். எனக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, பிடிக்காது. பிடிக்கிற வரைக்கும் ஓகே, பிடிக்காது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எதுவா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும். ஜனனி, நீ சும்மா தானே சொல்ற, உன்னால அப்படிலாம் போக முடியாது. ஐம் சீரியஸ் பாரதி. உனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆனப்போ ஒரு 2 நாள் கஷ்டமா இருந்தது, அவ்வளவுதான். இப்ப ஐம் ஓகே.
இப்ப என் மனசுக்குள்ள நீ இல்ல, உன்னை தூக்கி போட்டாச்சு. எனக்கு உன்னை தவிரவும் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி இருந்தாதான் இங்க சர்வை பண்ண முடியும். ஓகே? ஒருத்தரையே யோசிச்சு ஃபீல் பண்ணி அங்கேயே நிக்கிறதுல லைஃப். இவ்வளவுதானே தூக்கி போட்டு போனதா நாம நிம்மதியா இருக்க முடியும். கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களே சும்மா இருக்காங்க. 4 மாசம் லவ் பண்ணதுக்கு நீ என்னமோ ஓவரா ஃபீல் பண்ற? இது பாரு, இனி நான்சென்ஸ் மாதிரி ஃபோன் பண்றது, உன்னை பார்க்கணும்னு சொல்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு. இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். இனிமே நான் வேற, நீ வேற. நம்ம 2 பேரோட லைஃபும் வேற. எனக்கும் உனக்கும் ஒண்ணுமே இல்ல. தேவையில்லாம நீயும் கவலைப்பட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹே சொல்லு வருண். இங்கதான் வீட்டு பக்கத்துல. யா. ஓ டைம் ஆயிடுச்சா? சரி நான் வந்துடுறேன். நீங்க தியேட்டருக்கு போயிடுங்க. ஓகே பாய் வருண். கொலிக்ஸோட சினிமா போறேன். எனக்கு டைம் ஆகுது. வேற ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ தூங்கல? என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷன்? பாரதி இன்னும் வீட்டுக்கு வரல. ரெஸ்டாரண்ட்ல இருந்து எப்பவோ கிளம்பியிருக்கான். எங்க போனாவ? ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான். வந்துருவான்ப்பா. இவன் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்காமா? இங்க இல்லைங்கிறதுனால நமக்கு தெரியல. முன்ன எப்படி வேணாலும் இருக்கட்டும். கல்யாணம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும்ல. இருங்கப்பா, நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. அதான் எடுக்க மாட்டேன்றானே. எடுக்கல. நீ பண்ணி பாருமா. உங்க ஃபோனே எடுக்காதப்போ என் ஃபோனை மட்டும் எப்படிப்பா? நானும் நீயும் ஒண்ணாமா? ட்ரை பண்ணி பாருமா. எடுக்கலப்பா. உன் போனை எடுக்கலையா? ராஸ்கல், எங்க போனா இவன்? வண்டியில வர வருவான், வழியில விழுந்து ஏதாவது. எதுக்கு இப்படிலாம் நம்மளை நினைக்க வைக்கணும்? சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், இல்ல வர லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த பசங்களை வச்சுக்கிட்டு. அப்பா, ஆக்சிடென்ட் ஏதாவது? எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு பயமுறுத்துறீங்க? அவன் ஒன்னும் ரேஷ் டிரைவிங் பண்ற ஆள் இல்ல. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருப்பான், வந்துருவான். எங்க வேணாலும் போகட்டுமா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, இல்ல போனை எடுக்கவாவது செய்யணும். பார்த்திருக்க மாட்டான். சின்ன விஷயத்த போய் பெருசுப்படுத்திக்கிட்டேன். அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. போய் தூங்க சொல்லுங்க அப்பாவை. ஆமாப்பா,
நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு மாத்திரை போட்டுட்டு போய் தூங்குங்கப்பா. இல்லைம்மா, அவன் வந்துடட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். வந்தா நானே சொல்றேன்ப்பா, நீங்க போய் படுங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் அவன் வந்த உடனே என்ன எழுப்பு. ராஸ்கல், அது என்ன ஃபோன் பண்ணா எடுக்காம இருக்கிறது? எனக்கு பயமா இருக்கு ஜனனி. பாரதிக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நீ அவருக்கு மேல ஏன் தேவையில்லாம பயப்படுற? இல்லடி, இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் எடுக்கலனா அவன் பார்த்திருக்க மாட்டான். நாம இந்த டைம்ல தேடுவோன்னு கூடவா அவனுக்கு தெரியாது? நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு. நான் பண்ணா மட்டும் எடுத்துருவானா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். எடுக்கல. நீ டென்ஷன் ஆகாத, இரு. ராஜேஷ் சார், நான் ஜனனி பேசுறேன். திருவான்மியூர் ஏரியாவை நீங்க தானே பாக்குறீங்க? இல்ல, என் மாமா பையன் பேரு பாரதி. அவன் வீட்டுக்கு இன்னும் வரல. ஃபோன் பண்ணி எடுக்கல. அவன் 2 வீலர்ல தான் போவான். நம்ம ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார், பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, ஒரு சண்டையும் இல்லை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் அவரு. என்ன சார் பயந்து போய் உங்களை கேட்டா நீங்க ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்க? இல்ல பரவாயில்ல, நீங்க விசாரிச்சு சொல்லுங்க போதும். தேங்க்யூ சார். ஜனனி, பயமா இருக்கு. ஏய், ஒன்றும் இல்லை, நான் சும்மா உன்னை கூல் பண்றதுக்காக விசாரிச்சேன், அவ்வளவுதான். மகா ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. ம், அவனுக்கு இந்த கல்யாணத்துல வேற பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதாவது ஷூ, பயமா இருக்குடி. இப்போ அவன் வந்ததும் நீ நினைச்சதெல்லாம் யோசிச்சு சிரிக்க போற பாரு. நீ பேசாம இரு, அவன் வந்துருவான். சரி, ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ம்.